தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை. காசி தமிழ்ச்சங்கமும் 2.0 நிகழ்வில் கலந்து கொள்ள வாரணாசி வந்த தமிழர்கள் புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோவிலில் வழிபட்டனர். அவர்களை கோவில் நிர்வாகத்தினர் மலர் தூவி வரவேற்றனர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் புதிய தலைமுறை. காசி தமிழ் சங்கமத்தின் 2ஆம் கட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 17ஆம் தேதி தொடங்கி வைத்தார். 2ஆம் கட்டம் வருகிற 30ஆம் தேதி நிறைவடைகிறது. காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் உத்தரப்பிரதேசம் வந்தனர். அவர்கள் பிரசித்தி பெற்ற விஸ்வநாதர் கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்தபோது அவர்களை கோயில் நிர்வாகத்தினர் மலர் தூவி வரவேற்றனர். அவர்கள் பிரத்யேக வரிசையில் சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற பிரசித்தி பெற்ற கங்கா ஆரத்தியை பார்வையிட்டு வழிபாடு செய்தனர். இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, எங்களுக்கு இந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கும்ட்டு யாராலுமே எதிர்பார்க்க முடியாது. நாங்களே வந்தாலும் இந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. எங்களை மாதிரியும் மற்ற மாநிலத்துக்கும் இந்த ஸ்கீம்லாம் கிடைக்கணும். காசியை நாங்க கேட்டிருக்கோம், அவ்வளவுதான். எப்படி இருக்கு என்ன டீட்டெயில் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. நாங்க இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த காசினா எப்படி இருக்கும், இந்த கலாச்சாரம்லாம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு இப்பதான் தெரியும். ஒரு அதிர்ஷ்டசாலி தான் சொல்ல முடியும் நான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இதுல ஆன்லைன்ல அப்ளை பண்ணி கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம். இங்க காசிக்கு வந்த உடனே அந்த அளவுக்கு மக்கள் எல்லாரும் என்னை வரவேற்றாங்க. எல்லாருமே சமய சந்தர்ப்போடைய சமய சான்றோர்கள் எல்லாருமே வரவேற்பு கொடுத்தாங்க. மிகச்சிறப்பான ஒரு தரிசனம் கிடைச்சது. இந்நிகழ்வின் முழு நேரத்திலும் இலக்கியம், பழங்கால நூல்கள், தத்துவம், ஆன்மீகம், இசை, நடனம், நாடகம், யோகா, ஆயுர்வேதம், கைத்தறி, கைவினைப் பொருட்கள் போன்ற பல்வேறு அம்சங்களில் கருத்தரங்குகள், விவாதங்கள், சொற்பொழிவுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையே தொடர்பை மேலும் அதிகப்படுத்த வேண்டும். 2 மாநிலங்களுக்கு இடையான அந்த நேசத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய கல்வித்துறை அமைச்சகம் சார்பில் 2ஆம் ஆண்டாக தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு என்பது நடத்தப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை.